உத்தராகண்டில் காதல் ஜோடி கொடூரமாக முகம் சிதைத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலைக்கு காரணம் என்ன? உத்தராகண்ட் மாநிலம் நைனிடால் பகுதியைச் சேர்ந்தவர் 19 வயது லட்சுமி ஹல்த்வானி பகுதியில் உள்ள கல்லூரி ஒன்றில் பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். மேலும் மறுவாழ்வு மையம் ஒன்றில் பகுதி நேரமாக பணியாற்றி வந்தார். அவர் 25 வயது சுபம் குமார் தம்தா என்பவரை காதலித்து வந்துள்ளார். பரேலி சாலையில் உள்ள நவீன் மண்டி தானிய சந்தை பகுதியில் தனியாக அறையெடுத்து அவருடன் வசித்து வந்தார். கடந்த வியாழக்கிழமை காலை இருவரும் கொடூரமாக முகம் சிதைத்து கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கிருந்த அடையாள அட்டைகளை வைத்து இருவரையும் அடையாளம் கண்டனர். லட்சுமியை அடையாளம் கண்ட போலீசார் அவரது சகோதரர் சுரேஷுக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த சுரேஷ் தனது சகோதரி படித்துக் கொண்டே பகுதி நேரமாக வேலை செய்து வந்ததாக தெரிவித்துள்ளார். தான் தற்போது வேலை பார்க்கும் இடத்தின் அருகிலேயே வசித்து வருவதால் அடிக்கடி வீட்டுக்கு செல்வதில்லை என்றும் தங்கையின் நடவடிக்கைகள் குறித்து முழுமையாக தனக்கு தெரியவில்லை என கூறியுள்ளார். யார் மீதாவது சந்தேகம் உள்ளதா என போலீசார் கேட்டபோது தனக்கு யார் மீதும் சந்தேகம் இல்லை என்றும் லட்சுமியுடன் தங்கியிருந்த நபர் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் கூறியுள்ளார். இதையடுத்து கொலை செய்தவர்கள் யார் என அறிய அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். கொலைக்கு காதல் விவகாரம் காரணமா, ஆணவ கொலையா, முக்கோண காதல் விவகாரம் ஏதும் உள்ளதா என பல கோணங்களில் போலீசார் விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் சிசிடிவி பதிவுகளின் அடிப்படையில் ஹல்த்வானியைச் சேர்ந்த கௌரவ் நேக்கி என்ற அக்கு தாக்கூர், சௌரப்பட் என்ற பாட்டியா, தீப்பு சர்மா என்ற துரு, தீபேஷ் லாட்வால் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் 4வரும் சுபமின் நண்பர்கள் என தெரிய வந்துள்ளது. அவர்கள் சுபம் அறைக்கு சென்று மது அருந்தியுள்ளனர். அப்போது அறையில் இருந்த லட்சுமியிடம் போதையில் அத்துமீற முயன்றுள்ளனர். அதை சுபம் தடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் சுபத்தை தாக்கியுள்ளனர். இதில் அவர் உயிரிழந்துள்ளார். இதையடுத்து சுபம் கொலையை வெளியில் சொல்லிவிடுவார் என பயந்த 4வரும் லட்சுமியையும் கொலை செய்துள்ளனர். இருவரையும் அடையாளம் கண்டுபிடிக்காமல் இருக்க முகத்தை சிதைத்துவிட்டு தப்பியதாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கொலைக்கு பயன்படுத்ததாக கூறப்படும் கல், மொபைல் போன்கள் மற்றும் கௌரவ் மற்றும் தீபு சர்மாவின் இரத்தக்கரை படிந்த ஆடைகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கௌரவ் மற்றும் தீபு இருவரும் தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் என்றும் அவர்கள் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.